இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். கடலடி சுரங்கப்பாதை திட்டம் தொடர்புடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய லிம் தீவிர முயற்சி. முன்னாள் பினாங்கு மாநில முதல் அமைச்சரான லிம் குவான் எங் மீது சுமத்தப்பட்டுள்ள கடலடி சுரங்கப்பாதை திட்டம் தொடர்புடைய 4 ஊழல் குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய தீவிர முயற்சியில் லிம் ஈடுபட்டுள்ளார். அந்த ஊழல் வழக்கின் முதன்மை சாட்சியான டத்து ஜருல் அஹ்மத் முகமது ஜுல்கிஃப்லி நீதிமன்றத்தில் அளித்த சாட்சியம் மற்றும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு MACC கொடுத்த வாக்குமூலத்தில் முரண்பாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால் மலேசிய வழக்கறிஞர் மன்ற அலுவலகத்திற்கு லிம்மின் மனு அனுப்பப்பட்டுள்ளது. கன்சோர்டியம் ஜெனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் சென்ட்ரியன் புர்ஹாட் இயக்குநரான ஜருல் விசாரணையின் போது நீதிமன்றத்தில் அளித்த முரண்பாடான விளக்கங்களின் அடிப்படையில் தனது நம்பகத்தன்மையை சவால் செய்யும் நடவடிக்கைகளை அவரும் எதிர்கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விசாரணைகள் ஜூலை 19 அன்று செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி அசூரா அல்வி முன் மீண்டும் தொடங்கும் என அரசாங்க வழக்கறிஞர் டத்து ஒன் ஷாருடின் வன்லாடின் இதனை உறுதிப்படுத்தினார். வங்கிகளில் மக்கள் பணம் காணாமல் போகின்ற விவரங்கள் தொடர்பாக பெறப்படும் புகார்களை வங்கி அதிகாரிகள் வகுக்கப்பட்டுள்ள SOP எனப்படும் செயல்முறை வரையறையை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என துணை நிதி அமைச்சர் லிம் ஹுய் இங் கூறியுள்ளார். வங்கியில் சரியான விதிமுறைகளை பின்பற்றி பணத்தை எடுக்காத பயனீட்டாளர்களின் செயல்கள் குறித்து வங்கி விசாரணை செய்ய வேண்டும். அதே சமயம் அறியாமல் செய்த தவறாக இருக்காமல் அது சந்தேகத்திற்குரிய செயலாக இருப்பின் அது குறித்து வங்கி அதிகாரிகள் விசாரணை செய்ய தவறிவிடக் கூடாது என துணை அமைச்சர் மேலும் கூறினார். அண்மையில் முன்னாள் பிர்சத்து கட்சியை சார்ந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலைப்பாடு குறித்து நாடாளுமன்ற சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் அறிவித்திருந்த முடிவை கையில் எடுத்துக்கொண்டு எதிர்க்கட்சியினர் புரட்சியாளர்கள் போல் செயல்பட வேண்டாம் என மலேசிய தொலைத்தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சில் கருத்துரைத்துள்ளார். உண்மையிலேயே எதிர்க்கட்சியினர் பிர்சாத்து கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் மீதுதான் கோபம் கொள்ள வேண்டும் என மேலும் வலியுறுத்தினார். அம்னோ மற்றும் ஜாசிகா கட்சியினர் தேர்தலுக்கு முன் அவர்களின் கட்சிகளின் சட்டத்திட்டங்களை மாற்றி அமைத்தது போன்று முஹிடின் செய்திருக்க வேண்டும் என ஃபமி ஃபட்சில் மேலும் கூறி தெளிவுபடுத்தினார். குலாய் ஜோஹோரில் உள்ள தங்கா மெட்ரிகுலேஷன் கல்லூரியில் மேற்படிப்பை தொடர்வதற்கான வாய்ப்பை பெற்ற 2023 SPM மாணவரான கிறிஸ்டினா தாபே ஸ்ரீதரன் குலாய் நாடாளுமன்றத்தின் பார்வையை பெற்றுள்ளார். தனது தந்தையை இழந்துள்ள நிலையில் இவரின் தாயார் கூலாய் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து வருவதால் இவர்களின் பொருளாதார நிலை அறிந்து அம்மாணவிக்கு இலவசமாக மடிக்கணினி ஒன்றை குலாய் நாடாளுமன்ற உறுப்பினர் தியோனி சிங் தனிப்பட்ட முறையில் வழங்கியுள்ளார். இந்த முயற்சியானது குலாய் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மாணவர்கள் நாட்டின் கல்வி முறையில் இருந்து பின்தங்கி விடாமல் இருப்பதையும் அவர்கள் தங்களின் உயர்கல்வியை தொடர்வதையும் உறுதி செய்யும் என நம்புவதாக தியோ தெரிவித்தார். குலாயில் சிறந்த மாணவர்களின் கல்வி அடைவு நிலையை தொடர்ந்து ஊக்குவிப்பதற்கும் அவர்கள் மேற்கல்வியை தொடர உரிய வசதிகளை பெறுவதை உறுதிப்படுத்தவும் குலாய் நாடாளுமன்ற அலுவலகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. எலி விஷம் கலந்த தின்பண்டங்களை சாப்பிட்டு ஆபத்தான நிலையில் இருந்த 2வது சிறுவனும் இன்று பினாங்கு மருத்துவமனையின் HPP குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் இன்று மரணமுற்றான். 2 வயது முகமது லுத் ஷவுகி எனும் அச்சிறுவன் பிற்பகல் 1:24 மணியளவில் தனது இறுதி மூச்சை விட்டதாக அச்சிறுவனின் தாயார் தெரிவித்தார். தற்போது அச்சிறுவனின் உடல் கிடாஹ் கம்புங் பங்கோல் பிராங்கன் லபு பசாரில் உள்ள அவரது சகோதரரின் கல்லறைக்கு அருகில் அடக்கம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மூத்தவரான 3 வயது முகமது அகில் சவுகி நூர் சுஃபியான் கடந்த ஜூலை 10 அன்று பினாங்கு மருத்துவமனையில் காலை 8:30 மணியளவில் இறந்தார். தற்போது 2வது சிறுவனும் உயிர் இழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒற்றுமை அரசின் 3வது பட்ஜெட் 2025 அக்டோபர் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்சில் தெரிவித்தார். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அனைத்து அமைச்சர்களுக்கும் பட்ஜெட் மடானி 2025 உரையாடல் அமர்வுகளை அந்தந்த அமைச்சு மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்களிடையே நடத்துமாறு அறிவுறுத்தியுள்ளதாக
ஃபமி ஃபட்சேல் கூறினார். மடானி 2025 பட்ஜெட் தென்கிழக்கு ஆசியாவில் மலேசியாவை முன்னணி பொருளாதார சக்தியாக ஆக்குவது உட்பட மடானி பொருளாதார கட்டமைப்பிற்குள் அமைக்கப்பட்டுள்ள அளவுகோல்களில் தொடர்ந்து கவனம் செலுத்தும் என்று பிரதமர் அன்வார் கூறியதாக ஃபமி குறிப்பிட்டார். நிதி அமைச்சராகவும் விளங்கி வரும் பிரதமர் அன்வார் பொருளாதாரத்தை மறுசீரமைத்தல் போன்ற திட்டங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளை அரசாங்கம் ஆராய வேண்டிய அவசர தேவையை வலியுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். முன்னாள் சரவாக் முதல்வர் துன் அப்துல் தைப் மஹ்மூத் மறைந்த பின்னர் அவரது மனைவியான தொப்வான் ரகாட் குருடி தைப் சரவாக் மாநிலத்தில் தங்கும் வீட்டிற்குள் பாதுகாப்பு காவலர்கள் அனுமதிக்காததால் போலீசில் புகார் செய்துள்ளார். இவ்விவகாரம் தொடர்பாக தொப்வான் ரகாட் குருடி தைப் இன்று தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் மனு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த பதிவில் தனது மறைந்த கணவரின் கல்லறையை சென்று காணவும் அவரது பெயரில் ஒரு நன்கொடையை அளிப்பதற்காக குச்சிங் சென்றபோது இந்த பிரச்சனை ஏற்பட்டதாக கூறியுள்ளார். மலேசிய கடப்பிதழ் காலாவதியின் கால அளவு 10 ஆண்டுகளுக்கு உயர்த்தப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வுகள் மற்றும் கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டுவிட்டதாக கூறிய அமைச்சர், இன்னும் குறுகிய காலத்தில் இந்த 10 ஆண்டுகள் காலாவதி நிபந்தனை அமலுக்கு கொண்டுவரப்படும் என கூறினார். அதுவரை கடப்பிதழ்களுக்கான 5 ஆண்டுகள் காலாவதி கால அளவு நிபந்தனை நடைமுறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் என அவர் தெளிவுபடுத்தினார். நாட்டில் டெங்கி காய்ச்சல்களுக்கு ஆளான நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் ராசி அபு ஹசான் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் 30ஆம் நாள் தொடங்கி ஜூலை மாதம் 6ஆம் நாள் வரை 15 சம்பவங்கள் உயர்ந்து நிற்பதாக அவர் கூறினார். இந்த ஆண்டு மட்டும் டெங்கி காய்ச்சலினால் மரணமுற்றவர்களின் எண்ணிக்கை 65 என கூறிய ரட்சி, ஸ்லாங்கோர், நெகிரி செம்பிலான், கிடா, பேராக், பினாங்கு, கோலாலம்பூர் மற்றும் புத்ராஜயா மாநிலங்களில் டெங்கி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். பொதுமக்கள் தங்களின் சுற்று வட்டார தூய்மையை பேணுவதுடன் தேங்கி நிற்கும் தண்ணீரை உடனே அகற்றி விடுமாறு டாக்டர் ராசி அபு ஹசான் கேட்டுக் கொண்டுள்ளார். கொத்தக்கினபாலு கம்போங் லோக் உராய் வீடமைப்பு பகுதியில் நேற்று போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது போதைப்பொருள் விற்பனையாளர்கள் 7 பேர் கைதாகியுள்ளனர் என கொத்தக்கினபாலு வட்டார போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் கசிம் முடா தெரிவித்தார். நேற்று அப்பகுதியில் உள்ள வீடொன்றில் சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது 20 முதல் 70 வயது நிரம்பிய 7 9.48 கிராம் எடை கொண்ட ஷபு எனும் போதைப்பொருள் வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. அதே சமயம் அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் 5 போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது தெரியவந்துள்ளதாக கசிம் முடா தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப்